மகாபிரிவாஜனம் ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் பக்திபதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய பரிபாலனம் என்று சொல்லி அழகாக சொல்லிக்கொண்டே வந்து ஜீவன்களை எப்படியெல்லாம் பார்த்து கொள்கிறார், அவர்களுக்கு எப்படி முக்தி அளிக்கிறார் என்று சொல்லி த்ரை என்று பாஷ்யக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த 3 வேதங்களாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அடுத்ததாக இம்மைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் இவர் தான் தரப்போகிறார். அப்படிப்பட்ட நாமம் ஓம் त्रिवर्गनिलयायै नमः. ஓம் त्रिवर्गनिलयायै நமः. அப்போ இந்த திரிவர்க்க அப்படின்னு சொன்னாலே 3 வர்க்கங்கள். நிலையா அப்படின்னா நிலைத்திருப்பவர். இந்த 3 வர்க்கங்கள் அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம். ஏன்னா போன நாமல் நம்ம பார்க்கும் பொழுது 3 வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம வித்யைக்கு தேவையானதுன்னு பார்த்தோம். அப்போ இம்மைக்கு தேவையான அறம் பொருள் இன்பத்தை யார் கொடுப்பார்கள்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதையும் இவள் தான் கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியத்துவம் எது அப்படின்னா அந்த த்ரையின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தான். ஏனென்றால் ஆத்ம வித்யை தான் மிகவும் முக்கியம். இருந்தாலும் அந்த புருஷார்த்தத்தையும் இந்த அம்பாலே அனுகிரகம் செய்கிறார். இந்த அறம்பொருள் இன்பம் ஆகியவற்றும் இவள் மறைந்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள், அதிலே நிலைத்திருப்பவளாக இருக்கிறாள். இதற்கு முன்னாடி பார்க்கும்போது திரிவர்க்கதாத்ரி அப்படின்னு பார்த்தோம், அதாவது இந்த 3ஐயும் தருபவள் அப்படின்னு. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது இந்த 3லும் நிலைத்திருப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முக்தி தான் முக்தி அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க சொல்லும் பொழுது திரிவர்க்கதாத்ரி திரிவர்க்க நிலையா அப்படின்னு சொல்றாங்க. அவளே தான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்வித புருஷார்த்தத்தில் வீடு பேறு என்ற விஷயத்தையும் தரக்கூடியவளாக இருக்கிறார். ஆக இங்கு இந்த 3 வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய இம்மைக்கு தேவையான விஷயங்களை தரக்கூடியவற்றில் அவள் நிலைத்திருக்கிறார். மகாபிரிவாஜன்.